ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தேவையான அளவு எடுத்துக்கிறணும்? நான் அரிசி 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். பருப்பு 1/2 உலக்கு போடணும். சீரகம், சின்ன பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, மஞ்சள் பொடி. இப்போ நான் 3/4 உலக்கு அரிசிக்கு 1/2 உலக்கு துவரம்பருப்பு போட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1/2 உலக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போடணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். தக்காளி வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மஞ்சத்தூள் போடணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் உள்ளே போட்டுக்கலாம். அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3/4 உலக்கு அரிசியும் 1/2 உலக்கு பருப்பும் போட்டிருக்கேன். அப்போ நான் 1/4 உலக்கு வருது மொத்தம். நீங்கள் அதை ஈக்குவல் பண்ணி தண்ணி 2.5 செம்பு ஊற்றினா போதும். 2.5 உலக்கு அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன் நான். இப்போ மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். இப்போ வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. லேசாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுக்கலாம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.